எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 32ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து 19வது வசனத்தை படிங்க. நீர் திட்டமிடுவதில் பெரியவர், செயலில் வல்லவர், மானிடரின் வழிகள் எல்லாம் உம் கண்களுக்கு முன்பாக உள்ளது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நம் தேவன் எப்படிப்பட்டவர்? திட்டமிடுவதில் அவர் யாரு? பெரியவர். சொல்லுங்க, திட்டமிடுவதில், உங்க வாழ்க்கையில உங்களுக்காக ஆண்டவர் திட்டமிடுவது கண்டிப்பாக நடக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம், பயப்படாதீங்க. அல்லேலூயா. நேற்றைய பகல் வேளை ஒரு சகோதரி அதுக்கு முந்தின நாள் வந்தாங்க. வந்து அவங்க சொன்னாங்க, பிரதர் என் பையன் கப்பல் ஏறதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு அவங்க வந்து ஜெபம் பண்ண வந்தாங்க. ஜெபம் செய்து விட்டு அவங்க பாருங்க ஜெபம் நடக்குன்னு வந்திருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு ஜெபம் இல்லை. ஆனால் அம்மா வாங்க நற்கரண ஆண்டவருக்கு முன்னால் உட்காந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க ஜெபித்தாங்க. ஜெபித்து விட்டு அவங்க போயிட்டு நேற்று காலையிலே ஃபோன் அடிச்சிருக்காங்க. நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபோன் எடுத்தா, பிரதர் முத உங்களுக்கு தான் ஃபோன் அடிக்கிறேன். என்னம்மா, நான் ஜெபத்துக்கு போயிட்டு உங்களுடைய ஆண்டவர்கிட்ட உட்காந்து என் வேதனையெல்லாம் கொட்டிட்டு நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கேன். என் பையனுக்கு உடனடியாக கப்பலுக்கு அழைப்பு வந்து விட்டது. உடனே அவன் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலே நான் நினைச்சே பார்க்கல, ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் திட்டமிட்டால் அவர் திட்டமிடுவதில் பெரியவர். இன்னைக்கு நம்ம திட்டமெல்லாம் சீர்குலைஞ்சு போயிருக்கலாம், நம்ம திட்டமெல்லாம் நடக்காம போயிருக்கலாம், நம்ம திட்டங்கள் எல்லாம் சில நேரங்களில் தோல்வியா மாறி இருக்கலாம். ஆனால் தேவாதி தேவன் நமக்கென்று வைக்கிற திட்டங்கள் அது நடக்கும். ஏன் தெரியுமா? அதை செயல்படுத்துவதில் அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு திட்டமிட்டதை செயல்படுத்துவதில் அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு வல்ல செயல்களை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நிச்சயமா நீங்க பார்ப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல 2 கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்காக என் குடும்பத்திற்காக திட்டமிட்டதை செயல்படுத்துவதில் நீர் வல்லவராயிருக்கிறீர் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9814182001. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.